மாணவ மாணவிகளே, காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பில் நாங்கள் ஒரு மாடல் பேப்பர் பகுதி 2 பேப்பர் ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். பகுதி 1 MCQ செய்த நாங்கள். அதே போல இப்போ நாங்கள் பகுதி 2 நேற்று 3 வினாக்கள் முழுமையாக செய்த நாங்கள். இன்றைக்கு அந்த 4வது வினாவினுடைய தொடர்ச்சி. 4வது வினாவிலையும் ஒரு குறிப்பிட்ட பகுதி செய்து விட்டன. அதில் இன்றைக்கு நாங்கள் அந்த 2வது வினாவிலிருந்து தொடங்குவோம். அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புரியுது என்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். அப்ப இது இதுல தரப்பட்ட வினா நேற்று 4வது வினா ஒன்று செய்தனான். அதாவது நீங்கள் நேற்றைய வீடியோவை பார்க்கலாம். பின்வரும் குளங்களை கட்டிய மன்னர்களின் பெயர்களை ABC ஒழுங்குமுறையில் எழுதுக. அதுல ஏ கவுடுலு வாவி, அதாவது அந்த மன்னர்கள் யாருன்னு சொல்லி நாங்கள் எழுத வேணும். 3 பாவிகள் தந்திருந்தது நேற்றைய வகுப்புல பார்த்தினாங்க. அதாவது கவுடுலு வாவியை கட்டிய மன்னன் இதுல ஏ மகாசேனன், நேற்றைய வினாவின் தொடர்ச்சி. அதே போல திசாவாவியை கட்டிய மன்னன் தேவநம்பிய தீசன். அதே போல நாச்சதுவ பாவியை கட்டிய மன்னன் 2ஆம் முகலன். அதுல நாங்கள் இன்றைய பார்ப்போம். அதுல 2வது பகுதி, பின்வரும் ABC மற்றும் D என்னும் விவரங்களுடன் தொடர்புடைய நீர்ப்பாசன அமைப்புகளின் பெயர்களை ஒழுங்குமுறையில் எழுதுக. அதுல நேற்று நாங்கள் பார்த்த ஏ தெதுரு ஓயா மூலமாக மாகல்ல வாவிக்கு நீரை கொண்டு செல்வதற்கு அமைக்கப்பட்ட கால்வாய். அப்ப ஏ அதற்கு நேற்று பார்த்த விட ஏ ரிதிபெந்தி கால்வாய். அதனுடைய தொடர்ச்சி தான் பி, அம்பன் கங்கை வழியாக பராக்கிரம சமுத்திரத்திற்கு நீரை பாய்ச்சுவதற்கு அமைக்கப்பட்ட அணைக்கட்டு எது? அப்ப அது பிக்குரிய விட இங்க போட்டிருக்கிறேன், அங்கமடில்ல என்றதான் சரி. அப்ப இதுல அந்த பராக்கிரம சமுத்திரம் பராக்கிரம பாகு மன்னனால கட்டப்பட்டதுன்னு தெரியும். அந்த மன்னன் அந்த வானில் இருந்து விழும் ஒரு சிறு துளி நீரேனும் கடலை சென்றடைய விட மாட்டேன், இப்படி ஒரு கூற்றை தந்துட்டு கேட்கலாம். அது இந்த மன்னனுடைய தொடர்புடைய கூற்றண்டு, அது பராக்கிரம பாகு. அடுத்தது சி, மிகவும் உண்மையான சரிவினை பயன்படுத்தி கலாபாவியில் இருந்து அனுராதபுர சிஸ்ஸவாவிக்கு நீரை கொண்டு செல்ல அமைக்கப்பட்ட கால்வாய். அப்ப அந்த கால்வாயின் பெயர் இங்க விட யோத கால்வாய். அதனுடைய இன்னொரு பெயர் ஜயகங்கைன்னு சொல்லலாம். அதாவது யோத கால்வாய் அல்லது ஜயகங்கை, ரெண்டும் ஒரே கருத்து தான். அடுத்தது டி, மழை நீரினால் ஊட்டம் பெற்ற குளங்களை கால்வாய்கள் மூலம் தொடுக்கும் குளத்தொகுதிக்கு உலர்வலிய மக்கள் வழங்கிய பெயர். அப்ப அந்த பெயர் என்னன்னு சொன்னா டிக்குரிய விடை எல்லங்காவ என்றதான் அதற்குரிய சரியான விடை. அடுத்தது பார்ப்போம் 3வது வினா, குளம் ஒன்றில் முக்கியமான தொழில்நுட்ப கூறுகள் 2 குறிப்பிட்டு அவற்றின் நிர்மாணிப்பு பயன்பாடுகள் பற்றி சுருக்கமாக விளக்குக. அப்ப நாங்கள் இப்ப இதுல பார்ப்போம், குளம் ஒன்றின் முக்கியமான தொழில்நுட்ப கூறுகள் என்ன என்றது எங்களுக்கு தெரியும். அதாவது பார்த்தோம்னு சொன்னால், அதாவது குளக்கட்டு, அலைதாங்கி, கலிங்கட் தொட்டி, மடைக்கதவு, அதே போல சுருங்கை. அப்ப இதுகள் இப்ப கேட்டிருக்கணும் என்னன்னு சொன்னா குளம் ஒன்றின் முக்கியமான தொழில்நுட்ப கூறுகள். அப்ப தொழில்நுட்ப கூறுகள் 2 தான் கேட்டிருக்கணும். இதுல போடப்பட்டிருக்குது குளக்கட்டு, அலதாங்கி, கலிங்கட் தொட்டி, மடைக்கதவு, சுருங்கை. இதுல அதனுடைய நிர்மாணிப்பு பயன்பாடு பற்றி சுருக்கமாக விளக்கு. அப்ப இதுல நீங்கள் ஏதாவது 2 எடுத்து, இப்ப குளத்தின் கூறுகள் மட்டும் எழுதினா 2 தானே கேட்டது, 2 புள்ளி. அதே நேரம் அதற்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கிற போது 3 புள்ளிகள். அப்ப முழுமையாக 5 புள்ளியை பெற முடியும். இப்ப நாங்கள் உதாரணமாக குளக்கட்டை பார்ப்போம். குளக்கட்டு எடுத்தோம்னு சொன்னா அதனுடைய விளக்கம் இந்த பாரிய நீர்ப்பரப்பை தாங்கி நிற்கிற வகையில இந்த குளக்கட்டு அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த குளக்கட்டு இடிந்து விழாமல் இருப்பதற்காக இந்த தொழில்நுட்பவியலாளர்கள் இயற்கையான கற்பாறைகளை அத்திவாரமாக கொண்டுதான் இந்த குளக்கட்டை அமைத்திருக்கணும். அதனுடைய நிர்மாணிப்பு அதாவது எவ்வாறு அமைத்திருக்கணும் என்று சொன்னால், இயற்கையான கற்பாறைகளை அத்திவாரமாக கொண்டு குளக்கட்டை அமைத்தனர். இரு எச்ச குன்றுகளின் சுவடுகளை இணைத்து குளக்கட்டு அமைத்து பெரிய குளங்கள் உருவாக்கப்பட்டது. அப்ப அதுலயும் நாங்க பார்த்தோம்னு சொன்னால், உதாரணமா யோதவாவி என்று சொல்லப்படுற ராட்சத குளத்தின் குளக்கட்டின் நீளம் கிட்டத்தட்ட 7 மைல்கள். அதன் உயரம் 44 அடி. அப்ப ஆகவே நாங்கள் அந்த குளக்கட்டு என்பதற்கு நாங்கள் இப்படி ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுக்கலாம். மற்றது அந்த குளக்கட்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதுலேயும் சிகிரிய குளக்கட்டை ஆய்வுக்குட்படுத்திய போது குளக்கட்டு பல மண் படைகளாலே அமைக்கப்பட்டன்னு சொல்லி கண்டறியப்பட்டிருக்கு. மண் படைகள், இப்ப களிமண், மண், சரளமண், அதே போல வெண்களி, இதையெல்லாம் அடுக்கித்தான் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி இட்டுத்தான் அதனை அழுத்தி இந்த குளக்கட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இதே தொழில்நுட்பம் என்று பெருந்தெருக்கள் அமைக்கும் போதும் கையாளப்படுகின்றது. அப்ப நாங்க குளக்கட்டு ஒன்றுக்கு விளக்கம் கொடுக்கலாம். அதே போல 2 கேட்டிருக்கணும், அலைதாங்கி.
இப்ப அலை தாங்கி எடுத்தோம்னு சொன்னா குளத்து நீர் அணைக்கட்டை அரிக்காம இருப்பதற்காக அமைக்கப்படுவதுதான் அலை தாங்கி. அப்ப அலை தாங்கி என்னத்துக்கு அமைக்கப்படுதுன்னு சொன்னால் குளத்து நீர் அணைக்கட்டை அரிக்காம இருப்பதற்காக அமைக்கப்படுவது அலை தாங்கி. இப்ப குளத்துல நீர் நிரம்பி இருக்கும் போது காற்றினாலே அதன் மேல் மட்டத்தில் அலைகள் உருவாகும். அப்ப அந்த அலைகள் வந்து அழுத்தத்தை ஏற்படுத்துவதால இந்த குளக்கட்டெல்லாம் அரிப்பிற்கு உள்ளாகும். எனவே அந்த குளக்கட்டின் உட்பகுதியில சரிவில கற்களை பதிப்பதன் மூலம் இந்த அலை தாங்கி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அதிலையும் நீரில சக்தியை அறிந்து அதன் பாதிப்புகள்ல இருந்து விடுபட பொருத்தமான நடவடிக்கையை மேற்கொள்வதன் மூலம் எமது முன்னோர்களுடைய விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவு புலனாகின்றது. அப்ப நீங்கள் இதுல ஏதாவது 2 எடுத்து இதுக்கு நீங்கள் கட்டாயம் விளக்கம் கொடுக்கணும். விளக்கம் கொடுக்காம விடி எழுதுனீங்கன்னு சொன்னா அந்த குளத்தின் கூறுகளுக்கு 2 புள்ளிகள் மட்டும்தான் வழங்கப்படும். அடுத்த வினாவை பார்ப்போம். புராதன காலத்தில் இலங்கையில் மந்தை வளர்ப்பு இடம்பெற்றிருந்தது என்பதற்கு 3 ஆதாரங்களை முன்வைத்து விளக்குக. அப்ப புராதன காலத்துல இலங்கையில மந்த வளர்ப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப அதுக்கு என்ன ஆதாரங்கள் என்றது கேட்டிருக்கிறோம். அப்ப அதுக்குரிய ஆதாரங்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று வந்து மாடு வளர்ப்போருக்கென ஒதுக்கப்பட்ட கோபாலகம் பற்றிய கல்வெட்டுக்களிலும் இலக்கியங்களிலும் அது பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. அது மாதிரி கொழும்பு நூதன சாலையில் உள்ள 4ஆம் காசியப்ப மன்னனால் பொறிக்கப்பட்ட அந்த கல்வெட்டில கிரிஹெரி என்ற சொல்லு காணப்படுகின்றது. அப்ப இது பால் பெற்றுக்கொள்ள வளர்க்கும் பசுக்களை குறிக்கின்றது, கிரிஹெரி என்று சொல்றது. அதே போல புலனறுவை மெதிரிகிரியில உள்ள எட்பெஹர மண்டபத்தின் வைத்தியசாலையில் நோயாளரின் தேவைக்காக மரணித்த ஆடுகளினதும் கோழிகளினதும் மாமிசம் மட்டும் பயன்படுத்த வேண்டும் என குறிப்பிடும் விடயம் கிபி 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப அங்கே அந்த புலனறுவை மெதிரிகிரியில, அதாவது எட்பெஹர மண்டபத்தின் வைத்தியசாலையில நோயாளருடைய தேவைக்காக என்ன செய்யணும், மரணித்த ஆடுகள் கோழிகளினது மாமிசம் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கு. அத மாதிரி பெண்ணொருத்தி பசுவிலிருந்து பால் கறக்கும் சிற்பம் ஒன்றும் சிகிரியாவின் தாது கற்பத்தில் மகாமேரு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. அப்ப இங்க வந்து அந்த மந்த வளர்ப்பு புராதன காலத்தில் எப்படி இடம்பெற்றிருந்தது என்பதற்கு இந்த ஆதாரங்களை வைத்து எழுதினால் 6 புள்ளிகள் வழங்கப்படும். அப்ப இது 4வது வினாவை நாங்க பார்த்திருக்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இந்த 5வது வினாவை பார்ப்போம். கீழ்வரும் ஏபிசி ஆகியவற்றால் குறிப்பிடப்பட்டுள்ள செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஆட்சியாளர்களை ஒழுங்குமுறையில் எழுதுக. அப்ப இதுல ஏபிசி என்ற ஆட்சியாளர்கள் தந்திருக்கணும். அப்ப இதுல வந்து ஏபிசி என்ற சம்பவங்கள் தந்திருக்கணும். இந்த நிகழ்வுகளோட தொடர்புடைய ஆட்சியாளரை ஒழுங்குமுறையில கொடுக்கணும். அப்ப நீங்கள் இப்ப ஏன்னு சொன்னா ஏ டேஸ், பி டேஸ், அதே போல சி டேஸ், அதுக்குரிய விடிய நீங்க போட வேணும். அப்ப முதலாவது பார்ப்போம். கிபி 1409 செங்கோ தளபதி இலங்கை வந்தபோது அவரை முறைப்படி வரவேற்க தவறிய ரைகம ஆட்சியாளன், அது ஆர் என்ற அந்த ஆட்சியாளன் ஆர் என்றதான் கேள்வி. அப்ப அதுக்கு விட வந்து வீர அழகேஸ்வர என்றதான் அந்த ஆட்சியாளனுடைய பெயர். அத மாதிரி பி வந்து ஆடு, பசு, எருமை என்பவற்றை கொல்வோருக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்டத்தை அறிமுகப்படுத்திய மன்னன், அது வந்து பி 4ஆம் மகிந்த மன்னன் தான் அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்திய மன்னன். அதே போல சிய நாங்க பார்த்தோம்னு சொன்னா, பத்தினி தெய்வ கோயில் ஒன்றின் திறப்பு விழாவிற்காக தென்னிந்தியாவின் சேர ராஜ்யத்துக்கு சென்ற மன்னன், அது சி வந்து முதலாம் கஜபாகு மன்னன். அப்ப இதுல வந்து அந்த 3ம் நாங்கள் பார்த்தாச்சு. அடுத்தது பார்ப்போம். இலங்கையில 2வது நகரமயமாக்கல் காலகட்டத்துக்குரிய பண்டைய நிர்வாக நகரங்கள் 4 தருக. இது இந்த அதாவது தரம் 10ல வந்து அந்த உலர் வலயத்துல அந்த நகராக்கம் சம்பந்தமாக அந்த ராசதானிகள் இடம்பெயர் என்ற பாடத்துல இது வருது. 2வது நகரமயமாக்கல், 1வது நகரமயமாக்கல் அல்ல, 2வது நகரமயமாக்கல் காலகட்டத்துக்குரிய நிர்வாக நகரங்கள். அது வந்து நீங்கள் ஒழுங்கிலேயே எழுதணும். அதாவது தம்பதினியா, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை. அப்ப இதுல வந்து நாங்கள் இந்த தம்பதினியா இதுக்கெல்லாம் பழைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. ஜம்பு தோணிபுர, சுபதளபதி, அதே போல குருநாகலை வந்து நாங்கள் அத்துகள் புரியன்னு சொல்லி சொல்றோம். கம்பளை பழைய பெயர் வந்து கங்க ஸ்ரீ புர என்று சொல்லி சொல்றோம். கோட்டை ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை. அப்ப இதுல வந்து அந்த ராசதானிகள் தான் பண்டைய நிர்வாக நகரங்கள் 4 ஒழுங்குமுறையில தம்பதினியா, யாப்பகுவ, அதே போல குருநாகல், கம்பளை, கோட்டை. இப்ப இதுல யாப்பகுவன்றது சுபபர்வத என்றதான் அதோட பழைய பெயர். இது ஜம்பு தோணிபுர, இது சுபபர்வத புர என்று சொல்லி சொல்லலாம். அடுத்தது நாங்க பார்ப்போம் 3வது தம்பதினிய ராசதானியை
தலைநகரமாக மாற்றிய 3ஆம் விஜயபாகு மன்னனின் சமய பணிகள் 2 குறிப்பிட்டு விளக்கு. அப்ப தம்பதனியாவை தலைநகராக்கிய மன்னன் யாரண்டா 3ஆம் விஜயபாகு. அப்ப அவன் ஆற்றிய சமய பணிகள் என்ன என்றதான் கேள்வி. அப்ப நாங்கள் அந்த சமய பணிகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், கொத்மலையில பிக்குகளாலே ஒளித்தி வைக்கப்பட்ட புனித சின்னங்களை கொண்டு வந்து பெலிகலையில் தலதா மாளிகை அமைத்து பிரதிஷ்டை செய்து வைத்தமை இது ஒரு சமய பணி. ஏன்னு சொன்னா இதுல அந்த பிக்குகளால் ஒளித்து வைக்கப்பட்ட புனித சின்னங்கள், இது பௌத்த சின்னங்கள். அப்ப அது பெலிகளை தலதா மாளிகை அமைத்து அங்க பிரசித்தி செய்து வைத்தமை. அதே போல 2வது களனி விகாரியை புனர் நிர்மாணம் செய்தமை. தம்பதனியாவில் விஜய சுந்தர ராமைய விகாரியை கட்டியமை. அப்ப இதெல்லாம் 3ஆம் விஜயபாகு மன்னன் தான் இந்த விஜய சுந்தர ராமைய விகாரியை கட்டியிருக்கிறான். எந்த ராசதானி என்ற தம்பதனியால். அப்ப இது ஒரு சாமிய விகாரிகள் எல்லாம் சமயத்தோட தொடர்புடையது. அப்ப இது ஒரு சமய பணி. அத மாதிரி இந்த உபசம்பதா சடங்கை நிகழ்த்தி புத்த சாசனத்தை தூய்மைப்படுத்தியமை. அப்ப இது ஒரு சமயம் சம்பந்தமான பணி, உபசம்பதா சடங்கு என்பது. அத மாதிரி அழிந்து போன பௌத்த சமய நூல்களை மீண்டும் எழுதிவித்தமை. அப்ப இது அந்த தம்பதனிய கதிகாவத என்றெல்லாம் நூல்கள் இருக்கின்றது. அப்ப இந்த அழிந்து போன பௌத்த சமய நூல்களை மீண்டும் எழுதிவித்த மன்னன் இந்த 3ஆம் விஜயபாகு மன்னன். அப்ப கேள்வி என்னன்னு சொன்னால், அதாவது இந்த தம்பதனிய ராசதானியை தலைநகரமாக மாற்றிய 3ஆம் விஜயபாகு மன்னனின் சமய பணிகள். அப்ப அந்த சமய பணிகள் இதுல போடப்பட்டிருக்கின்றது. அதுல நீங்க 2 கேட்டா 2 புள்ளி அதுல. அத மாதிரி நாங்க பார்ப்போம். 6ஆம் பராக்கிரமபாகு மன்னன் சிறந்த ஆட்சியாளனாக கருதப்படுவதற்குரிய காரணிகள் 3ஐ குறிப்பிட்டு அவற்றை சுருக்கமாக விளக்குக. அப்ப இந்த 6ஆம் பராக்கிரமபாகு மன்னன் சிறந்த ஆட்சியாளனா? அப்ப அதுக்கு என்ன காரணங்கள் இதுல சொல்லப்படுகின்றது 4வது கேள்விக்கு. அப்ப அவன் சிறந்த ஒரு ஆட்சியாளன் என்று சொல்வதற்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அந்த 6ஆம் பராக்கிரமபாகு மன்னனுடைய சிறப்பியல்களை நாங்க இங்க சொல்லலாம். அதாவது சப்புமல் குமாரனின் கீழ் படை அனுப்பி யாழ்ப்பாண ராஜ்யத்தை வெற்றி கொண்டமை. அதே போல வன்னி பிரதேசத்தை கோட்ட ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வந்தமை. இதெல்லாம் இந்த 6ஆம் பராக்கிரமனுடைய பணிகள். மலைநாட்டு பிரதேச ஆட்சியாளனான யோதி என்பவனின் கிளர்ச்சியை அம்புலிகல குமாரன் மூலம் அடக்கியமை. அப்ப இது 6ஆம் பராக்கிரமபாகு என்னதான் அப்படி செய்தது. மற்றது முழு நாட்டையும் கோட்டை ராசதானியின் கீழ் ஒன்றுபடுத்தி பொருளாதார ரீதியில் நாட்டை வளப்படுத்தியமை. அப்ப இதுவும் அவனுடைய ஒரு பணி. முழு நாட்டையும் கோட்டை ராசதானியை கீழே ஒன்றுபடுத்தி பொருளாதார ரீதியில நாட்டை வளப்படுத்தியமை. அப்ப இங்க அந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையை தலைநகராக்கிய மன்னன் இந்த 6ஆம் பராக்கிரமபாகு மன்னன் தான். அதாவது ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையை தலைநகராக்கிய மன்னன். அப்ப அந்த மன்னன் பேர் 6ஆம் பராக்கிரமபாகு மன்னன். அப்ப அந்த 6ஆம் பராக்கிரமபாகு மன்னோட தந்தை பெயர் ஜெயமகளே, தாயின் பெயர் சுனேத்ரா தேவி என்று சொல்லி சொல்றது. அப்ப இவன் கிபி 1415 கோட்டையை தலைநகரமாக செய்து தான் தெரிவு செய்து முடிசூடி இருந்தான். அதே நேரம் அவன் கிபி 1415 தொடக்கம் கிபி 1467 வரை இலங்கையை ஆட்சி செய்திருக்கிறான். அப்ப அவன் என்ன செய்திருக்கான்? முழு நாட்டையும் ஒரு குடைக்கு கீழே கொண்டு பொருளாதார ரீதியில நாட்டை வளம்படுத்தி இருக்கிறான். அதே போல நாட்டின் கல்வி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கு பாரிய சேவை ஆற்றி இருக்கின்றான். அப்ப அதெல்லாம் அவனுடைய ஒரு பணியாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. மற்றது சப்புமல் குமாரனின் தலைமையின் கீழ் படை அனுப்பி யாழ்ப்பாண ராஜ்யத்தை வெற்றி கொண்டமை. அப்ப இதெல்லாமே இந்த 6ஆம் பராக்கிரமபாகு மன்னனுடைய அவன் சிறந்த ஆட்சியாளனாக கருதப்படுவதற்குரிய காரணிகள் என்று சொல்லி நாங்கள் இது எடுக்கலாம். இவன் கோட்டை ராஜ்யத்தை தலைநகராக்கிய ஒரு மன்னன் என்று சொல்லி நாங்கள் எடுக்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதுல 6வது வினா. 6வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், பின்வரும் தகவல்களுடன் தொடர்புடைய ஏபிசி 3 நபர்கள் யாவர் என்பதனை ஒழுங்குமுறைப்படி எழுதுக. அப்ப இதுல ஏ கேட்டிருக்கணும் என்னன்னு சொன்னால், அதாவது இந்த 6வது வினாவை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், 6வது வினா அதாவது பின்வரும் தகவல்களுடன் தொடர்புடைய ஏபிசி 3 நபர்கள் யாவர் என்பதை ஒழுங்குமுறைப்படி எழுத வேண்டும். அப்ப அதற்குரிய விடைய நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 6வது வினா, அதுல முதலாவது கேள்வி கண்டி ராஜ்யத்தில் முதன்முறையாக சுதந்திர அரசொன்றை உருவாக்கிய முதல் மன்னன் யார் என்றதான் கேள்வி. அப்ப அது யார் என்று சொன்னால் அதற்குரிய விடை ஏக்கு உரிய விடை சேனா சம்மத விக்கிரமபாகு என்றதுதான் அந்த முதலாவது கேள்விக்குரிய விடை. அதாவது கண்டி ராஜ்யத்தில் முதன்முறையாக சுதந்திர அரசொன்றை உருவாக்கிய முதல் மன்னன் சேனா சம்மத விக்கிரமபாகு. பி தலதா மாளிகைக்கு மெனங்கவர் பத்திரிப்பு என்னும் எண்கோண மண்டபத்தை அமைத்த
மன்னன் யார் என்றால் அதாவது வந்து ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் தான் அதற்குரிய விடை. அதுல இங்க பி என்று போட்டிருக்கேன். ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் என்றதான் அதற்குரிய விடை. அதே போல சி, ஆங்கிலேயர் ஆட்சியில் கரியோரத்தை கைப்பற்றிய போது கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளன், அதாவது ஆங்கிலேயர் இலங்கையின் கரியோரத்தை கைப்பற்றிய போது கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளன் யார் என்று சொன்னால் சி வந்து ராஜாதி ராஜசிங்கன் என்றதான் அதற்குரிய விடை. அதாவது ராஜாதி ராஜசிங்க மன்னன். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதுல இந்த பின்வரும் ஏபிசி மற்றும் டி எழுத்துக்கள் மூலம் தரப்பட்டுள்ள ஆட்சியாளர்கள் அதே நேரம் மற்றும் போர்த்துகேய கேப்பிட்டன் ஜெனரல் ஆகியோர்களை தரப்பட்டுள்ள அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து ஒழுங்குமுறைப்படி எழுதுக. அப்ப இதுல 4 கூட்டுகள் வந்திருக்கிறேன் ஏபிசிடி என்று. ஆனா அடைப்புக்குறிக்குள்ள நீங்க அந்த படிய இதுல இருந்து தெரிவு செய்யலாம். அப்ப இப்படித்தான் இந்த ஃபைனல் பரீட்சைக்கு வந்து ஏபிசிடி என்ற கூட்டுகளை தந்துட்டு சில சம்பவங்களை இந்த பிராக்கெட்டுக்குள்ள தரணும். அது குளங்களாக இருக்கலாம், அல்லது வந்து இவ்வாறான ஏதாவது புரட்சிகள், பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சியோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், அல்ல முதலாம் உலக போர்களோட தொடர்புடைய விடயங்கள், அல்லது வந்து இந்த மறுமலர்ச்சியில கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானிகளும் கண்டுபிடிப்புகளும், அப்படியான சில கேள்விகளை இப்படி விடைகளை பிராக்கெட்டுக்கு தருவினா நீங்கள் அதுல இருந்து தெரிவு செய்ய வேண்டும். அப்ப இங்க தந்த கேள்வி என்னன்னு சொன்னால் கிபி 1594 தந்துறையில் கண்டிராச்சிய படைகளுக்கும் போர்த்துகேயருக்கும் இடையில் நடைபெற்ற போருக்கு தலைமை தாங்கிய போர்த்துகேய கேப்பிட்டன் ஜெனரல் ஆர் என்றதான் கேள்வி. அப்ப அதுக்கு விட வந்து ஏ ஜெரோ லோபேஸ்த சூசோ, அதாவது ஜெரோ லோபேஸ்த சூசோ. அப்ப இங்க வந்து அந்த விட இங்க இதுக்குள்ள இருக்கிறது, அதாவது வந்து ஜெரோ லோபேஸ்த சூசோ என்றதான் விட. பி, கிபி 1602 இடம்பெற்ற பலன போருக்கு தலைமை தாங்கிய கண்டி ராஜ்ய ஆட்சியாளன் யார் என்று சொன்னால் அதற்குரிய விட வந்து பி வந்து முதலாம் விமலதர்ம சூரியன். அப்ப இங்க அந்த அடைப்புக்குள்ள தந்திருக்கணும் இதுல முதலாம் விமலதர்ம சூரியன். சி, கிபி 1630 ரந்தனியல போருக்கு தலைமை தாங்கிய போர்த்துகேய கேப்பிட்டன் ஜெனரல் யார். சிக்குரிய விடைய நாங்க பார்த்தோம்னு சொன்னா கான்ஸ்டாந்தினு த சா. அப்ப இங்க அந்த விடை இருக்குது இதுக்குல கான்ஸ்டாந்தினு த சா என்றதான் விடை. டி, கிபி 1638 கண்ணுருவ போருக்கு தலைமை தாங்கிய கண்டி ராஜ்ய ஆட்சியாளன் யார். கண்டி ராஜ்யத்தை சேர்ந்த கண்டி ஆட்சியாளன் இரண்டாம் ராஜசிங்கன். அப்ப இவன் தான் அந்த இஞ்சி கொடுத்து மிளகு வாங்கிய மன்னன் என்று சொல்லியும் இவனை போட்டுக்கிறார்கள். பயணமா பகுதி ஒன்றுல வர்ற இஞ்சி கொடுத்து மிளகு வாங்கிய மன்னன் யார் என்று சொன்ன அது வந்து இரண்டாம் ராஜசிங்கன். அப்ப இவன் அந்த கண்ணுருவ போருக்கு தலைமை தாங்கிய அதாவது கண்டி ராஜ்ய ஆட்சியாளனாக கருதப்படுது. அப்ப இங்க டி வந்து இரண்டாம் ராஜசிங்கன். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். மூன்றாவதை பார்த்தோம்னு சொன்னா கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கன் பௌத்த சமய மறுமலர்ச்சியை ஏற்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகள் 2 குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக. அப்ப இந்த பௌத்த சமயத்துல மறுமலர்ச்சியை ஏற்படுத்த கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டான். அதுல பாருங்க, முதலாவது மன்னன் சிஎம் நாட்டுக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி உவாலி தேரர் உட்பட இன்னும் பல பிக்குகளையும் அழைத்து 1753 ஆண்டு உபசம்பதாவை நடத்தினான். அதன் மூலம் இன்றைய சிஎம் நிக்காய இங்கு ஆரம்பிக்கப்பட்டது. இது முதலாவது விடயம். அதாவது வந்து அந்த பௌத்த மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்காக இந்த ராயசிங்கன் மேற்கொண்ட நடவடிக்கை. 2, வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர பிக்குவுக்கு சங்கராய பதவியை வழங்கி பௌத்த மறுமலர்ச்சியை ஏற்படுத்த அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை. அதாவது வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர பிக்குவுக்கு என்ன பதவி வழங்கப்பட்டன? சங்கராய பதவி. அதே போல கண்டி ராஜ்யத்திலும் தமிழ்நாட்டிலும் காணப்பட்ட விகாரைகளை புனரமைத்தமை. அப்ப இது வந்து இந்த கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கன் இந்த பௌத்த சமய மறுமலர்ச்சியை ஏற்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகள். அடுத்தது பார்ப்போம். 4வது வினா, போர்த்துகேயரால் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கு மேற்கொண்ட படையெடுப்புகள் தோல்வி அடைந்தமைக்கான காரணங்கள் 3 குறிப்பிட்டு விளக்குக. அப்ப இது வந்து அந்த காரணங்களுக்கு 3, விளக்கத்துக்கு 3, 6 புள்ளிகள். போர்த்துகேயரால இந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கு மேற்கொண்ட படையெடுப்பு ஏன் தோல்வி அடைந்தது, அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, பிரதான காரணம் என்னன்னு சொன்னால் அந்த கண்டி ராஜ்யத்தின் இயற்கை அமைப்பு. ஏனென்றா நீர் அரண், வன அரண்களால, அதே போல கடல் அதாவது நீர் அரண், வன அரண், அதே போல மலை அரண்களால சூழப்பட்டதுதான் இந்த கண்டி ராஜ்யம். அப்ப அதனுடைய அந்த இயற்கை அமைப்பால தான் அவர்கள் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கும் முடியாமல் போனது, மற்றது அவர்கள் தோல்வி அடைந்ததற்கும் ஒரு காரணம்.
அதே மாதிரி கண்டி மக்களின் போர் தந்திரமும் அரசர்களின் உபாயங்களும். அப்ப கண்டி மக்கள் ஏற்கனவே இந்த போர் தந்திர முறைகளை எல்லாம் அறிந்திருந்தார்கள். அதே நேரம் அந்த அரசர்கள் கையாண்ட சில தந்திரங்களும் இவர்கள் இந்த போர்த்துகேயர் இந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்காக அவர்கள் இந்த படையெடுப்பு தோல்வியில முடிய இது ஒரு காரணம். அதே மாதிரி கண்டிய மக்களின் அரச விசுவாசமும் ஆதரவும். ஏனென்றா கண்டி மக்கள் அங்கே இருந்த மன்னனுக்கு விசுவாசமாக நடந்திருக்கிறான். அதே நேரம் மன்னனுக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறான். அதால இந்த போர்த்துகேயற்ற படையெடுப்பு தோல்வி அடைந்தது. அதே போல போர்த்துகேயருடன் போராடச் சென்ற கரையோர போர் வீரர்கள் கண்டி ராஜ்யத்தை அண்மித்தவுடன் என்ன செய்யணும் என்றால் அந்த போர்த்துகேயருடைய போர் வீரர்கள் கண்டி அரசனோட சேர்ந்து விட்டார்கள். அப்ப போராட சென்ற போர் வீரர்கள் கண்டி ராஜ்யத்துக்கு கிட்ட போன உடனே அந்த அரசனோட அவர்களும் இணைந்து கொண்டு விட்டார்கள். அப்ப இது போர்த்துகேயருக்கு ஏற்பட்ட ஒரு படு தோல்வி. அப்ப இதுதான் அந்த காரணங்கள். அந்த போர்த்துகேயர் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற முடியாமல் போனதும் மற்ற அந்த படையெடுப்பு தோல்வியில முடிந்ததுக்கும் இந்த காரணங்களை சொல்லலாம். அப்ப ஒன்று கண்டி ராஜ்யத்தின் அந்த இயற்கை அமைப்பு, நீரரண், மலையரண், வனரன்களால சூழப்பட்ட அமைப்பு, மற்ற கண்டி மக்களின் போர் தந்திர உபாயங்கள், மற்ற கண்டி மக்களின் அந்த அரச விசுவாசமும் ஆதரவும், மற்ற அந்த போர் வீரர்கள் கண்டி அரசனோட இணைந்து கொண்டமை. அதே போல 7வது வினாவை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், பின்வரும் அரசியல் மாற்றங்கள் ஒவ்வொன்றும் எந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தின் கீழ் இடம்பெற்றது என்பதை ஏபிசி ஒழுங்குமுறையில் எழுதலாம். அப்ப இந்த முறை வர்ற ஒரு பரீட்சைக்கு இந்த யாப்புகள் சம்பந்தமா ஏதாவது ஒரு வினா வரலாம். அது கோல்புருக் யாப்பாகவோ அல்லது மேனிங் டேவன்சயர் மேனிங் யாப்பு, மற்றது நீங்க படிச்சிருப்பீங்க டொனமூர் யாப்பு, சோல்பெரி யாப்பு, முதலாம் குடியரசு யாப்பு, 2ஆம் குடியரசு யாப்பு. இந்த யாப்புகளுக்குள்ள ஏதாவது ஒன்று இந்த முறை நாங்க பரீட்சைக்கு எதிர்பார்க்கலாம். ஏனென்றா கடந்த வருட பரீட்சையில யாப்பில கேள்விகள் வராதபடியால இந்த வருடம் பரீட்சையில எதிர்பார்க்கலாம். இப்படியான ஒரு அமைப்பில் அது சில வேளை வரலாம். அதாவது இப்ப இதுல பார்ப்போம் ஏபிசி. சட்டவாக்க கழகமும் சட்ட நிர்வாக கழகமும் அமைக்கப்பட்டமை. இது உங்களுக்கு தெரியும். எந்த யாப்புன்னு சொன்னா கோல்புரூக் யாப்பில் தான் இது கொண்டு வரப்பட்டது. இந்த இதில் போட்டு ஏ என்று போட்டுட்டு நீங்கள் கோல்புரூக் என்று எழுதினா சரி. அதமாய் அதுல 2வது விகிதாசார பிரதிநிதித்துவ முறை அறிமுகம். அப்ப எந்த யாப்பில இந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறை கொண்டு வரப்பட்டன்னு சொன்னால் 2ஆம் குடியரசு யாப்பு. அதாவது 2ஆம் குடியரசு யாப்பை நாங்க சொல்றோம் 1978ஆம் ஆண்டில் 2ஆம் குடியரசு யாப்பு. அடுத்தது இருசபை கொண்ட பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டமை. அப்ப இந்த இருசபை கொண்ட பாராளுமன்றம் எங்களுக்கு தெரியும் சோல்பெரி யாப்பில் 1947ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அப்ப அதுக்குரிய விட சோல்பெரி யாப்பு. அப்ப இந்த சோல்பெரி யாப்பு எத்தனையாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டன்னு சொன்னா 1947ஆம் ஆண்டு சோல்பெரி யாப்பு கொண்டு வரப்பட்டது. அடுத்தது பார்ப்போம் 1931 டொனமூர் சீர்திருத்தத்தின் பிரதான அம்சங்கள் 4 குறிப்பிடுக. அப்ப நீங்கள் இவரிடம் நடக்க இருக்கிற இந்த பரீட்சையில இவ்வாறு யாப்பில ஏதாவது ஒரு யாப்பு கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஒரு எதிர்பார்க்க மாதிரி சொல்லலாம். டொனமூர் யாப்போ, சோல்பெரி யாப்போ, அல்லது இப்ப முதலாம் குடியரசு யாப்பு, அதே போல 2ஆம் குடியரசு யாப்பு, அப்படியான சம்பந்தமான வினாக்களை எதிர்பார்க்கலாம். அப்ப இதுல டொனமூர் யாப்பின் பிரதான அம்சங்கள் என்ன என்று சொன்னா, ஒன்று அரசு கழகம் அமைக்கப்பட்டமை. அதே மாதிரி முதல் சர்வஜன வாக்குரிமை டொனமூர் யாப்பில தான் கொண்டு வரப்பட்டது. அதாவது சர்வஜன வாக்குரிமை அறிமுகம். அதே போல நிர்வாக குழு முறைமை டொனமூர் யாப்பில கொண்டு வரப்பட்டது. ஆளுநரின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டமை. அதே போல இனவாரி பிரதிநிதித்துவம் நீக்கப்பட்டமை. பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் விரிவாக்கப்பட்டமை. அப்ப இதுல 4 விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் 4 புள்ளிகள் அப்படியே கிடைக்கும். ஏன்னு சொன்னால் அதுல இந்த பிரதான அம்சங்கள் 4 தான் குறிப்பிட சொல்லியிருக்கிறோம். 4 புள்ளிகளுக்கு அதில் கேட்டிருக்கிறேன். 1931 டொனமூர் சீர்திருத்தத்தின் பிரதான அம்சங்கள் 4 புள்ளிகள். அடுத்தது பிரித்தானியர் ஆட்சியினால் இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்கள் 2 சுருக்கமாக விளக்குக. அப்ப இந்த பிரித்தானியர் ஆட்சியால இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்கள் என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால், அதாவது தன்னிறைவு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தமை. அது அந்த பொருளாதார மாற்றங்களுக்குள்ள வருது. அதாவது தன்னிறைவு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தமை. அதே போல இங்க ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் ஆரம்பிக்கப்பட்டமை. அது ஒரு பெரிய மாற்றம். ஏற்றுமதி இறக்குமதி இப்ப மிகையான பொருட்களை வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்யலாம். இப்ப உதாரணமாக தேயிலை, ரப்பர், தெங்கு, இதுகள் பெருந்தோட்ட பயிர்கள், இதுகளை நாங்கள் ஏற்றுமதி செய்து எங்களுக்கு பற்றாக்குறையான பொருட்களை இறக்குமதி செய்யலாம். அப்ப அந்த பொருளாதாரம் இவர்களுடைய காலத்தில்தான் ஆரம்பிக்கப்பட்டது. மற்ற வர்த்தக பயிற்சிகையின் அறிமுகத்தால் உள்நாட்டு பயிற்சிகை வீழ்ச்சி. அதாவது இந்த அந்நியர்களால இங்க இந்த பிரித்தானியருடைய ஆட்சியால அதே போல போர்த்துகேயர் பொல்லாந்தரால கருவாச்சிகை கொண்டு வரப்பட்டது. அப்ப இப்படி அந்த மேல தேசத்தவர்களால சில வர்த்தக பயிர்கள் இங்க எங்களுடைய நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினபடியால
இங்க வந்து உள்நாட்டின் பயிற்சிகள் வீழ்ச்சி அடைந்தது. அதே போல புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகியமை, இப்ப வங்கி தொலைத்தொடர்பு சம்பந்தமா, மற்ற போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி, இப்ப உதாரணமா பெருந்தெருக்கள், புகையிரதம், மற்ற உட்கட்டமைப்பு வசதிகள் பெருகியமை. அப்ப இது வந்து இந்த பிரித்தானியருடைய வருகையால இந்த பெருந்தோட்ட துறையில வந்து இந்த நாட்டில பொருளாதார மாற்றங்கள் இவ்வாறு ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம், கிபி 1848ஆம் ஆண்டு பிரித்தானியருக்கு எதிரான கலகம் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் 3ஐ சுருக்கமாக விளக்குக. அப்ப இது வந்து நாங்க சொல்றோம், இந்த அந்நியர் ஆட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்கள் 2 இருக்கு. முதலாவது சுதந்திர போராட்டம் கிபி 1818 இடம்பெற்றது. இது 2வது சுதந்திர போராட்டம் கிபி 1848 இடம்பெற்றது. அப்ப இந்த போராட்டங்களுக்கெல்லாம் தலைவர்கள் தனித்தனியே இருக்கிறோம். நாங்க எல்லாரும் ஏற்கனவே வீடியோக்கள்ல போட்டிருக்கேன். 1818ஆம் ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள், கிபி 1848 போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள், அப்ப அதெல்லாம் நீங்க மனனம் செய்து வச்சிருக்கணும். அப்ப இதுல பிரித்தானியருக்கு எதிராக இந்த 2வது சுதந்திர போராட்டம், அதற்கு எதிரான கலகம் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் என்ன என்று சொன்னால், ஒன்று அரசின் நில கொள்கை, அதே போல அரசின் புதிய வரி கொள்கைகள், மற்றது வந்து புதிய நீதிமன்ற முறைகள் அறிமுகம், மற்ற கிராம சபைகள் செயலற்று போனமை, அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் விலகி சென்றவை. அப்ப இவ்வாறான காரணிகளை நாங்கள் சொல்லலாம். இந்த 1848ஆம் ஆண்டு பிரித்தானியருக்கு எதிரான கலகம் ஏற்படுவதில் இந்த காரணிகள் வந்து செல்வாக்கு செலுத்தி இருக்கு. அப்ப நில கொள்கை, புதிய வரி கொள்கைகள், புதிய நீதிமன்ற முறைகள், மற்ற அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் விலகி சென்றமை போன்றவற்றை நாங்கள் இங்க குறிப்பிட முடியும். அப்ப ஆகவே இது ஒரு மாடல் பேப்பர் பகுதி 2. அப்ப இந்த எம்சிக்யூ இதுன்ற பார்ட்மெண்ட் முதல் போட்டனால் அதனுடைய தொடர்ச்சி தான் இங்க வந்து இந்த பகுதி 2 செய்யப்பட்டுள்ளது. அதே போல இனி நாங்கள் நாளைய வீடியோவில் பகுதி 3ல வந்த அந்த 8வது வினாவையும் 9வது வினாவையும் அதற்குரிய விடைகளையும் நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் இப்போ உங்களுக்கு இந்த வகுப்பு வந்து மிகவும் பிரயோசனமாக அமையும். ஏன்னு சொன்னால் இது ஒரு மாடல் பேப்பர். இந்த வீடியோவை இப்போ ஏனைய மாணவர்களுக்கும் நீங்கள் சொல்லி இப்படியான ஒரு மாடல் பேப்பர் இருக்குன்னு சொல்லி நான் இன்னும் ஒரு மாடல் பேப்பர் பகுதி 2 செய்வேன். அப்போ இது ஒரு முதலாவது பகுதி 2 பேப்பர் உண்டு. அது மாதிரி இன்னும் ஒரு பகுதி 2 மாடல் பேப்பர் உண்டு செய்வேன். இதை நீங்கள் உங்களுடைய சிநேகிதர்மார்களுக்கும் உங்களோட கற்கிற மாணவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணி சொல்வதன் மூலம் அவர்களும் இந்த மாடல் பேப்பர்லேயே ஒரு பயிற்சியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமென்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும். நன்றி.